ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அன்பான குடும்பத்து மக்களே, திருமறையிலே சங்கீதம் 33:22 வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. Let your mercy, O Lord, be upon us. கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. தாவீது பக்தன் அழகாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி சொல்லுகிறார், உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. உம்முடைய கிருபை இருந்தாதான் இந்த உலகத்துல எங்களால வாழ முடியும். உம்முடைய கிருபை இருந்தாதான் இந்த உலகத்திலே நாங்கள் நிற்க முடியும். உம்முடைய கிருபையினாலே நிலை நிற்கக்கூடிய பலத்தை உம்முடைய கிருபை தான் எங்களுக்கு தர முடியும். எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பாதையில் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலக வாழ்வை நம்மால் தாண்டி செல்லவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நடத்தி வருகிற பாதைகள் மிக அழகாக இருக்கும் என்றுதான் திருமறை காட்டுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த புதிய காலை நேரத்துல நான் என்னென்ன பாதையில எப்படி கடந்து போக வேண்டும், என்னென்ன சூழ்நிலையை தாண்டி செல்ல வேண்டும் என்று கலங்கி நீங்க நிக்கிறீங்கல்ல, கலங்கி நம்ம நிக்கிறோம்ல, நான் ஆண்டவர் சொல்லுகிறான், என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறான். பவுல் கூட தன்னுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் 3 முறை ஜெபித்தார். எத்தனையோ பேரை சுகப்படுத்தின பவுல், எத்தனையோ பேருக்கு ஆறுதல் சொன்ன பவுல் தன்னுடைய பலவீனத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கதறுகிறார். இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பலவீனம் உன்னோட இருக்கட்டும், ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்றேன், என்னுடைய கிருபை உன்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய கிருபை இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் உன்னை தாங்கி செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி பதில் இல்லாம கலங்கி நிக்கிறோம்ல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலவீனம், இந்த தோல்வி, இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த பாரங்கள் உன்னோடு கூட இருந்தாலும் கூட என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது, இந்த கிருபை உன்னை சுமந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து நிற்கும். அந்த கிருபையை இந்த உலகத்துல நம்மை வாழச் செய்யும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறப்பா, உடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை இல்லாம எங்களால் ஜீவிக்கவே முடியாதப்பா. உடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தரட்டும். எங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலையும் எங்களுடைய கஷ்டங்களின் மத்தியிலையும் உடைய கிருபை எங்களை சுமந்து கொண்டு செல்வதை உணர பலன் தாரும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.